ரசகுல்லா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 300 கிராம் பால் திரிஞ்சு வந்திருக்கு. 3 இடம் பச்சை தண்ணி ஊற்றி கழுகாச்சு. இப்போ நல்லா கட்டி புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாப்பிட்ட வர வரைக்கும் பேசிக்கலாம். இது பாருங்க, நைஸாக பிசைஞ்சுக்கலாம். இதுமாரி பஞ்சு மாரி பிசையணும். இதுமாரி மீடியமாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இதுமாரி சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஜீரா காய்ச்சிக்கலாம். 300 கிராம் பன்னீர் வந்திருக்கு. அதுக்கு 150 சக்கரை போட்டிருக்கோம். இப்போ தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன். இப்போ இடித்து போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணாமல் போட்டு வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கலாம். ரசகுல்லா நல்லா வெந்துடுச்சு. 3 to 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.